ஸ்ரீ சிவாய நமஸ்துப்யம் நண்பர்களே, இந்த வேரை உங்கள் வீட்டில் தொங்க வைத்து வைத்தாலே உங்கள் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் முற்றிலும் நாசமாகிவிடுவர். எதிரியின் செயல், பேய்பிரேட் மற்றும் எதிர்மறை சக்திகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடனடியாக அகற்றப்படுவார்கள். மேலும் 24 மணி நேரத்துக்குள் உங்கள் வாழ்க்கையில் திடீரென மிகப்பெரிய பணம், சொத்து மற்றும் ரொக்கம் கிடைக்கும். பலமுறை வீட்டில் ஏதோ எதிர்மறை சக்தி அல்லது தீமையான சக்தி இருப்பதை காணலாம். இப்படியான வீடுகளில் பணம் நிலைத்திராது, சந்தோஷமும் அமைதியும் கிடையாது. பணம் வந்தாலும் அது நிலைத்திருக்காது. வீணா செலவுகள், பண நஷ்டம் மற்றும் கலகம் அத்தகைய வீடுகளில் மிகவும் அதிகமாக ஏற்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள், பகைவர்கள் அல்லது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளால் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள் என்றால், அல்லது நீண்ட காலமாக உங்கள் வீட்டில் பண பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றன, வீட்டில் கலைகளும் சண்டைகளும் அதிகரித்து வருகின்றன, அல்லது கெட்ட கண்ணோட்டத்தின் தாக்கம் உங்கள் வீட்டில் அல்லது குடும்ப உறுப்பினர்களில் யாரோ ஒருவரில் உள்ளது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால், நீங்கள் இந்த வேரை உங்கள் வீட்டில் தொங்க வைத்ததும் உங்கள் எதிரிகள் முற்றிலும் தோற்கடிக்கப்படுவார்கள் மற்றும் அவர்களின் சக்தி முழுமையாக முடிவடையும். மேலும் உங்கள் வீட்டில் எவரும் பேய்பிரேட் அல்லது எதிர்மறை சக்தி இருந்தால் அது உங்கள் வீட்டில் நிலைக்க முடியாது. இந்த வேரில் அந்த சக்தி உள்ளது. எந்த எதிர்மறை சக்தியும் உங்கள் வீட்டிற்கு அருகே வர முடியாது. இந்த வழிமுறையை செய்யும் முறை மிகவும் எளிதாக உள்ளது. இந்த வழிமுறையை பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். எந்த ஒருவருக்கும் இந்த வழிமுறை சமமாகவே தாக்கத்தை ஏற்படுத்தும். மிகவும் முக்கியமானது, இந்த வழிமுறைக்கு பணம் செலவிட தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் வெறும் ஒரு குறிப்பிட்ட வேரை பயன்படுத்தி இந்த வழிமுறையை செய்ய வேண்டும். இந்த வழிமுறையை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் மற்றும் காலை நேரத்தை தேர்வு செய்ய வேண்டும். இப்போது கேள்வி இது: நீங்கள் எந்த வேரை அல்லது எந்த செடியை தேட வேண்டும் மற்றும் உங்கள் வீட்டில் தொங்க வைக்க வேண்டும்? இதுவே அந்த ரகசியம். அதைப் பற்றி நாங்கள் பின்னர் விரிவாக பேசப் போகிறோம். அப்பாமார்க் என்ற செடி, அதை லட்ஜீரா அல்லது லட்ஜீரா என்றும் கூறுவர், மிக பலவீனமிக்க மற்றும் அதிசய சக்தியுடையது என கருதப்படுகிறது. இந்த செடி 2 வகையானது. ஒன்று வெள்ளை நிறத்துடைய பழங்கள் வரும் வகை, மற்றொன்று ரோஜா, பிங்க் நிற பழங்கள் வரும் வகை. இரண்டுமே அதிசய சக்தியுடையவை. உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிரிகள், பேய்பிரேட் மற்றும் அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளையும் அகற்றிவிடும். நீங்கள் இந்த செடியின் வேரை உங்கள் வீட்டில் தொங்க வைத்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிக்கல்களும் நீங்கும் என கூறப்படுகிறது. பணம் தொடர்புடைய பிரச்சினைகள் தீரும், வீட்டில் அமைதி நிலவும், மேலும் வீட்டில் நீண்ட காலமாக நிலைத்திருந்த எதிர்மறை சக்திகள் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும். வீட்டில் நோய், கலகம் அல்லது பணக்குறைவு போன்ற சிக்கல்கள் இருந்தால் இந்த வழிமுறை அதிசயமாக இருக்கும். இப்போது இந்த செடியின் வேரை எவ்வாறு கொண்டு வந்து பயன்படுத்துவது என்பதைக் காண்போம். இதற்கும் ஒரு சிறப்பான விதி உள்ளது. நீங்கள் நேரம் போய் வெறும் வேரை எடுத்துக்கொள்வது போதாது. முதலில் இந்த செடியை அழைத்து அனுமதி கேட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அழைப்பை சனிக்கிழமை செய்ய வேண்டும். சனிக்கிழமை மாலை உங்கள் சுற்றுப்புறத்தில் எந்த ஒரு இடத்திலும் லட்ஜீரா செடியை தேடுங்கள். இந்த செடி எளிதாக கிடைக்கும். செடியைச் சென்றபோது சிறிய அளவிலான முழு அரிசி தானியங்கள் கொண்டு செல்லுங்கள். அரிசி உடைந்தவையாக இருக்கக்கூடாது. இந்த அக்ஷத் மீது மஞ்சள் பூச வேண்டும். இதற்காக சிறிய அளவு மஞ்சள் பொடி எடுத்து அதில் சிறிது தண்ணீர் சேர்த்து தடிக்கமான பை தயாரிக்கவும். அந்த பை அக்ஷத் மீது மெதுவாக பூசுங்கள். அதன்பின் செடியின் முன் நின்று பக்தியுடனும் மரியாதையுடனும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓ லட்ஜீரா தேவர், நான் உங்களிடம் பணிவுடன் வேண்டுகிறேன், தயவுசெய்து என் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்கள், சிரமங்கள், எதிரிகள் மற்றும் எதிர்மறை சக்திகளை அகற்றுங்கள். நான் உங்கள் வேரை என் வீட்டில் நிறுவப் போகிறேன், தயவுசெய்து எனக்கு இதற்கான அனுமதியை வழங்குங்கள். இந்த அழைப்பின் பிறகு அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை, செடியின் வேரை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஏற்ற இடத்தில் தொங்க வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த வ மற்றும் சிறிய அளவு மஞ்சளை அனைத்து அரிசி தானியங்களுக்கும் பூசிக்கொள்ளுங்கள். இப்போது இந்த அரிசி தானியங்களை உங்கள் உடன் கொண்டு செல்ல வேண்டும். எங்கு? லட்ஜீரா செடியின் அருகே. நீங்கள் அழைப்பை வழங்கப் போகும்போது இந்த அரிசி தானியங்களை உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும். அங்கே சென்றதும் முதலில் செடியுக்கு வணங்கி பக்தியுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓ மரமராஜா, நான் என் வாழ்க்கையில் எதிரிகள் மற்றும் பகைவர்களால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். என் வீட்டில் எதிரிகள், பேய்பிரேட் அல்லது எந்தவொரு விதமான எதிர்மறை சக்தியும் இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இதுபோன்ற பிரச்சினை உள்ளது என்று நினைத்தால் அதே வார்த்தைகளை கூறுங்கள். இல்லையெனில் நீங்கள் வெறும் எதிரிகள் மற்றும் பகைவர்களிலிருந்து விடுபட விரும்பினால் அதற்கான வேண்டுகோளுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் முழு நம்பிக்கையுடன் மரமராஜாவுக்கு முன்னிலையில் வைக்கவும். பிரார்த்தனை முடிந்த பிறகு இந்த அரிசி தானியங்களை மஞ்சள் பூசப்பட்டவை அந்தச் செடியின் அருகே வைக்கவும். கவனமாக இருக்க வேண்டும். அரிசி முற்றிலும் கச்சா இருக்க வேண்டும். சமைக்கப்பட்ட அல்லது உடைந்திருந்த தானியங்களை பயன்படுத்தக்கூடாது. கை ஒன்றைச் சேர்ந்த வணக்கத்துடன், நீங்கள் எனக்கு உதவுங்கள், எனது எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து, என் மீது உள்ள மந்திரங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகளை அகற்றுங்கள் என்று மனப்பூர்வமாக வேண்டுங்கள். அந்த அரிசி அங்கே விட்டு உங்கள் வீடு திரும்பி செல்லுங்கள். எந்த தானியத்தையும் வீட்டில் கொண்டு வர வேண்டாம். பிறகு அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை, குளித்து தியானத்துடன் சுத்தமாகி அந்தச் செடியின் அருகே செல்லுங்கள். செடியை கவனமாக பாருங்கள். இது 2 வகையானது. சில சமயம் பெரிய மரம் போலவும் சில சமயம் குடை போல் சிறிய செடி போலவும் இருக்கும். பெரிய மரத்தை அகற்ற வேண்டாம். சிறிய குடை போல் செடி இருப்பின் அதை முற்றிலும் அகற்றுங்கள். அகற்றும் போது கை ஒன்றைச் சேர்ந்த வணக்கத்துடன் மரத்திற்கு வணங்கி பக்தியுடன் இருப்பதை உறுதிப்படுத்துங்கள். செடியின் வேரை அகற்றிய பிறகு அதை உண்மையான பக்தியுடன் மற்றும் நம்பிக்கையுடன் உங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள். வீட்டில் வேரை நீங்கள் தொங்க வைக்கப் போகும் இடம், பூஜை கீழே இருக்கும் வேரை நீங்கள் மிகவும் கவனமாக அகற்ற வேண்டும். பின்னர் அதை சுத்தமான நீரில் நன்கு கழுவி மண் போன்றவை முழுமையாக அகற்றப்படுமாறு செய்யுங்கள். அதன் பிறகு அந்த வேரில் 3-4 துளிகள் கங்காஜலம் தெளிக்கவும். பின்னர் சிறிது மஞ்சள் திலகம் போட்டு அதன் மேலே மெதுவாக ரோலி, குங்குமம், சில துளிகளை விதமாக பூசுங்கள். கவனமாக, மிக அதிகமாக அல்ல, பக்தி மற்றும் மரியாதை குறிப்பாக. இப்போது வேரை முழுமையாக தூய்மையாகவும் பவித்திரமாகவும் செய்தவுடன் அதை உங்கள் முன்னிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமான துணியில் அல்லது பானையில் வைத்துக் கொள்ளலாம். இவ்வேரின் முன்னிலையில் நின்று முழு பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் 11 முறை பஜரங்க பான் அல்லது ஹனுமான் சலீசா பாடுங்கள். பாடும் காலத்தில் உங்கள் மனதில் இந்த உணர்வை வையுங்கள். இந்த வேரே உங்கள் வீட்டையும் வாழ்க்கையையும் காக்கும், எதிரிகளை அழிக்கும் மற்றும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அகற்றும். 11 முறை பாடிய பிறகு இந்த வேரை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அருகில் மஞ்சள் நிற துணி இருந்தால் அந்த துணியில் வேரை மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மஞ்சள் துணி இல்லாவிட்டால் சிவப்பு துணியும் பயன்படுத்தலாம். துணி போதுமான அளவு பெரியதாக இருக்க வேண்டும். வேரை முழுமையாக மூடி வெளியே வராதபடி வைத்திருங்கள். அதை சிறிய பொட்டை போல கட்டிக்கொள்ளுங்கள், பாதுகாப்பாக இருக்குமாறு. இப்போது கேள்வி, இந்த வேரை எங்கு தொங்க வைக்க வேண்டும்? நகரங்களில் உயரமான கட்டிடங்களில் வசிக்கும்பவர்கள் இந்த பொட்டையை அவர்களின் பால்கனியில் தொங்க வைக்கலாம். வீடுகளில் வசிக்கும்பவர்கள் இதை முகப்பு கதவின் அருகே தொங்க வைக்க வேண்டும். இந்த இடம் மிகவும் முக்கியம், ஏனெனில் வீட்டின் சக்தி நுழையும் வாயிலாகும். உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகள் செயல்பட்டிருக்கும், அமைதி இல்லாதது அல்லது எந்தவொரு அசம்பாவை தாக்கம் இருப்பதாக நினைத்தால் இந்த வேரை முகப்பு கதவு அல்லது பால்கனியில் தொங்க வைக்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றொரு நிலை, யாரும் தன்னுடைய மேல் காய, மந்திரம், கண்ணோட்டம் போன்ற தாக்கம் உள்ளது என உணர்ந்தால் அந்த வேரை வீட்டுக்குள் உள்ள பூஜை இடம் அல்லது படுக்கையறையின் கிழக்கு திசையில் தொங்க வைக்கலாம். கருதப்படுகிறது, இந்த வேரே வீட்டிற்குள் நுழையும் அனைத்து தீமைகளை தடுக்கும் மற்றும் கொடு. இந்த வழிமுறை
தங்கள் மேல் யாரோ ஒரு மந்திரம், கருப்பு மந்திரம், பிளாக் மேஜிக் அல்லது எதிரியின் தீவிர சக்திகள் தாக்கம் கொண்டதாக உணரும் அனைவருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சில நேரங்களில் எதிரிகள் வெள்ளை நிற பொருட்கள், உதாரணமாக இனிப்புகள் போன்றவை மூலம் எதிர்மறை சக்திகளை செலுத்த முயலுவர். ஆகவே முதலில் இதை மனதில் வைக்க வேண்டும். எந்த அலட்சியமான அல்லது சந்தேகமுள்ள நபரிடமிருந்து வெள்ளை இனிப்பு அல்லது வெள்ளை பொருளை எப்போதும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போது உங்கள் மேல் சில மந்திரங்கள் அல்லது கருப்பு மந்திரத்தின் தாக்கம் உள்ளது என நீங்கள் உணர்ந்தால், இந்த அப்பாமார், லட்ஜிரா வேரை பயன்படுத்தி ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழிமுறையை செய்யலாம். நீங்கள் முந்தைய முறையில் லட்ஜிரா செடியிலிருந்து எடுத்துக்கொண்ட வேரை சிறிய துண்டுகளாக பிரிக்கவும். வீட்டு உறுப்பினர்களில் யாருக்கு மேல் இதுபோன்ற தாக்கம் உள்ளது, அதாவது யாருக்கு மந்திரம், கண்ணோட்டம் அல்லது எதிர்மறை சக்தி தாக்கம் உள்ளது என்று நினைத்தால், அந்த எல்லோரும் இந்த வேரின் துண்டுகளை தங்கள் வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த வேரை நீங்கள் மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் மடித்து கட்டிக்கொள்ள வேண்டும். அதை கைமூட்டின் மேலே, கைகளின் மேல் பகுதியில் கட்ட வேண்டும். துணி சுத்தமாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் மற்றும் வேரின் துண்டுகள் முழு பக்தியுடன் வைத்திருப்பதாக இருக்க வேண்டும். இந்த வேரை அணிந்தவுடன் எதிரிகள், பேய்பிரேட், கருப்பு மந்திரம் மற்றும் மந்திர சக்திகள் உடனடியாக செயலற்றவாக மாறும் என்று கூறப்படுகிறது. மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை சக்திகள் திரும்பி வந்து தடைகள் தானாகவே அகற்றப்படுவதை நீங்கள் காணலாம். அடுத்து, யாருக்கு பண சம்பந்தமான பிரச்சினைகள் இருந்தால், பணம் நிலைத்திருக்கவில்லை, வருமானம் குறைந்துள்ளது அல்லது தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளது, அந்த நபர் இந்த வேரை தனது பணப்பை அல்லது பணம் வைத்திருக்கும் இடத்தில் வைத்திருப்பது நல்லது. சில நாள்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணப்பொருள் ஓட்டம் அதிகரித்து செல்வம் வளர்ந்து வரும் உணர்வீர்கள். நண்பர்களே, இந்த அப்பாமார்க் செடி சாதாரண செடி அல்ல. இதைப் பற்றிய தகவல்கள் பண்டைய சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன் பேரில் இது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. உங்கள் எல்லோரும் கருத்து அளித்து சொல்லுங்கள். உங்கள் பகுதியில் இதை எந்த பெயரில் அழைக்கிறார்கள் மற்றும் இதன் பயன்பாடுகள் என்னென்ன என. ஆனால் இன்று நாங்கள் இதன் வழிமுறைகள் மாதா லக்ஷ்மி அருள் பெறுவதற்காக பற்றி சொல்லப் போகிறோம். இதன் வேரில் மா கங்காவின் வசம் உள்ளது மற்றும் இதன் இலைகள், கொம்புகள் மற்றும் பழங்களில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஷ் மூவரின் வசம் உள்ளது என்று கருதப்படுகிறது. நண்பர்களே, எங்கு விஷ்ணு பகவான் திருப்தி அடைகிறார்கள், அங்கு மாதா லக்ஷ்மி தானாக வருகிறார். மாதா லக்ஷ்மி வந்தால் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சினைகள், நோய்கள் மற்றும் துக்கங்கள் அகன்றுவிடும். உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களை முன்னேற்றம் அடைவதை தடுக்க முடியாது. உங்கள் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும். உங்கள் வீடு மற்றும் செல்வம் உயர்ந்த மட்டத்தில் நிலைக்கும். இந்த வீடியோ அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து கிரகங்களின் ஆதரவும் வேண்டும் மற்றும் ஒவ்வொரு சிரமமும் எளிதாக தீர வேண்டும் என விரும்பினால் இதை முடிவு வரை கவனமாக பாருங்கள். நாங்கள் இந்த வீடியோவில் எல்லாவற்றையும் விரிவாகச் சொல்லப் போகிறோம், ஏனெனில் இந்த செடி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்து தெய்வங்களை பக்தியுடன் போற்றும் நபர்கள் என்றால் கருத்துக்களில் ஓம் நம சிவாய மற்றும் ஹர் ஹர் மகாதேவ் என்று உறுதியாக எழுதுங்கள். நண்பர்களே, இந்த செடியைப் பற்றி சொல்வது போல் இதை சிடிச்சிடா என்று அழைக்கிறார்கள். அறிவியல் ரீதியாக இதன் பெயர் அப்பாமார்க். இதன் மூலம் வயிற்றில் கட்டிய கொழுப்பு, சிதைந்த பல், கட்டு கோளம், ஆஸ்துமா, பிஸ்வாசம், அதிக எடை, முடி உதிர்வு, சிறுநீரகம் மற்றும் 20க்கும் மேற்பட்ட நோய்களை சிகிச்சை செய்ய முடியும். இது உண்மையில் ஒரு ஆசீர்வாதம் போன்றது. உங்கள் பகுதியில் மூத்தவர்கள் இதன் பயன்பாடுகள் மற்றும் நன்மைகள் பற்றி அறிவார்கள். இதன் மூலம் தாத்தூன், பல் துலக்கும் பழக்கம் செய்துவரும் பாரம்பரியமும் உள்ளது. இன்று நாங்கள் உங்களுக்கு இந்த செடியைப் பற்றி விரிவாகச் சொல்லப் போகிறோம். இதன் கொம்புகள், இலைகள், விதைகள், பூக்கள் மற்றும் வேர்கள் பற்றியும். ஒவ்வொரு பகுதியின் தனித்துவ. வெள்ளை அப்பாமார்க் எளிய வெளிர் நிறம் கொண்டது, மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது.
இதன் பயன்பாட்டைப் பற்றி நாங்கள் இன்று மாதா லக்ஷ்மி அருள் பெறும் தந்திர வழிமுறையில் சொல்லப் போகிறோம். ஆனால் மிகவும் முக்கியமானது, இதை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான். அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் செல்வம் அதிகரிக்க உதவும், வறுமை பிரச்சனையை நீக்கும். அப்பாமார் விதைகள் கூர்மையான கம்பிகளைப் போல் இருக்கும். இதன் பழங்கள் தாழ்ந்த அமைப்பில் மற்றும் சில வட்ட வடிவத்தில் இருக்கும். 2 வகையான அப்பாமார்களின் குணங்கள் ஒரே மாதிரியே இருக்கின்றன, ஆனால் வெள்ளை அப்பாமார்க் சிறந்தது மற்றும் மிக பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இதில் பூக்கள் வருகின்றன, பழங்கள் குளிர்காலத்தில் வரும். கோடையில் இவை பழம் வெந்து உலர்ந்து, அரிசி தானியங்களுக்கு இணையான விதைகள் வெளிப்படுகின்றன. செடி மழை மற்றும் குளிர்காலத்தில் வளர்ந்து, கோடையில் உலர்ந்துவிடும். அப்பாமார் கசப்பு, கசப்பானது மற்றும் இயல்பில் சூடானது. இது ஜீரண சக்தியை மேம்படுத்தும், வயிற்றுப்போக்கு மற்றும் தேகநோய் தடுக்கும், சுவை கூட்டும் மற்றும் வலி குறைக்கும், நச்சு மற்றும் கிருமிகளை நாசப்படுத்தும், கல் அகற்றும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், காய்ச்சலை குறைக்கும், மூச்சுவாயு நோய்களை நாசப்படுத்தும், ஆசைக்கான உணர்வை கட்டுப்படுத்தும். சிலர்கள் கூறுகிறார்கள், இந்த செடியில் அனைத்து தெய்வங்களும் வசிப்பதாக கருதப்படுகிறது, குறிப்பாக பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஷ். ஆயுர்வேத ரீதியில் பார்த்தால், இதன் பலன்கள் குறித்து பண்டைய சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தகவலை நாங்கள் சொல்வது அல்ல, இவை சாஸ்திரங்களில் உள்ள உண்மையான விஷயங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது பணக்குறைவு இருந்தால், இந்த செடியின் வழிமுறைகளால் அவற்றை நீக்கலாம். இதன் பல பயன்பாடுகளை உங்கள் சுற்றுப்புற மக்கள் கூட அறிவார்கள். மூத்தோர் பெரும்பாலும் இதன் பயன்பாடு மற்றும் நன்மைகள் பற்றி சொல்லுவர். மேலும், சனியின் சாட்டி, சனியின் அரிப்பு காலம் காரணமாக பிரச்சனைகளை அனுபவிப்பவர்கள் கூட இந்த செடியின் தாக்கம் மூலம் அவை குறையலாம். சாட்டை காலத்தில் ஏற்படும் சிக்கல்கள், வாழ்க்கையின் கடுமைகள் மற்றும் வெற்றியில் தடைகள் இந்த செடி மூலம் குறைக்கப்படலாம், ஏனெனில் இதில் பிரம்மா, விஷ்ணுமா அசுரர்களிடையே போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் விழுந்தன, அவை இந்த செடியின் மேல் விழுந்தன. அதனால் இதை அமிர்தம் போன்ற பயனுள்ள செடி என கருதுகிறார்கள். நண்பர்களே, இப்போது நாங்கள் சொல்லப்போகும் தந்திர வழிமுறை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியுடையது. முதலில், அப்பாமார்க் செடியை எடுக்க வேண்டும். அதை முழுமையாக வேருடன் அகற்றுவது அவசியம். கவனமாக இருக்க வேண்டும், வேரும் உட்பட முழு செடியும் இருக்க வேண்டும். அதன்பின் அதை உலர வைத்துக் கொள்ளவும். உலர்ந்த பிறகு அதை கிழித்து எரிக்கவும். எரிந்த பிறகு கிடைக்கும் சாணையை சிவப்பு துணியில் கட்டிக்கொள்ளவும். இதில் பழங்கள், இலைகள் மற்றும் முழு வேரும் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். வேரில் சிறிது பச்சை பாகம் விட்டுக் கொண்டு வெட்டவும், உலர்ந்த பிறகு பயன்படுத்தவும். இந்த சிவப்பு துணியில் சாணையுடன் ஒரு கோடி சேர்க்கவும், இது மாதா லக்ஷ்மிக்கு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. பின்னர் அதனை சிறு லோட்டையில் வைக்கவும். தாம்பே லோட்டை கிடைத்தால் சிறந்தது, இல்லையெனில் மண் லோட்டையும் பரவாயில்லை. லோட்டையை சிவப்பு துணியால் மூடி, தேவதைகள் முன்னிலையில் வைக்கவும். பின்னர் மனதில் கவனம் வைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தை 121 முறை ஜாபம் செய்யவும். மாதா லக்ஷ்மிக்கு மனமும் ஆன்மாவும் கொண்டு வணங்கவும். அதேபோல, நீங்கள் சிறப்பாக ஆசீர்வாதம் பெற விரும்பும் மற்ற தெய்வங்களுக்கும் மனதில் வணக்கம் செலுத்தவும். பின்னர் உண்மையான மனத்துடன் பகவானிடம் மன்னிப்பு கேட்டு, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகள் மற்றும் பிழைகளுக்காக மன்னிப்பு கேட்டு, வாழ்க்கையின் கடுமைகள், நிதி சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகள் அகற்றப்படுமாறு பிரார்த்தனை செய்யவும். யாரையும் திருப்திப்படுத்தும் பகவான் விஷ்ணுவின் மீது அவரது வாழ்க்கை இரு உலகங்களிலும் மேம்படும். இந்த வழிமுறையால் வாழ்க்கையில் ஆனந்தம், அமைதி மற்றும் செல்வம் பெறப்படும். வியாழக்கிழமை பகவான் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த நாளில் செய்யப்படும் வழிமுறைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என கருதப்படுகின்றன. அந்த நாளில் மஞ்சள் நிற உடைகள் அணியவும், பகவான் விஷ்ணுவை பூஜை செய்யவும், மஞ்சள் பூக்களை அர்ப்பணிக்கவும் மிகவும் சுபமாகும். மேலும், மஞ்சள் நிற பொருட்கள் கொடுப்பது அல்லது மஞ்சள் இனிப்
வாசுதேவாய மந்திரத்தின் ஜாபம் மிகவும் பலனளிக்கும் என கருதப்படுகிறது. இந்த மந்திரம் பகவான் விஷ்ணுவின் விருப்பமான மந்திரம் ஆகும் மற்றும் இதை முறையாக ஜாபம் செய்தால் வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கிவிடும். அந்த நாளில் கெசருடன் நீரில் குளிப்பது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது உடல் மற்றும் மனதை தூய்மையாக்கி நேர்மறை சக்தியை கவரும். சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்ட வழிமுறைகளின்படி வாழ்க்கையில் பணப்பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர் உவாரத்தன்று பகவான் விஷ்ணுவின் ஆராதனையை சிறப்பு முறையில் செய்ய வேண்டும். இந்த நாளில் அப்பாமார் செடிச்சிடா செடியின் பயன்பாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்பாமார் என்பது சாதாரண செடி அல்ல, இது ஆன்மீக மற்றும் மருத்துவ குணங்களுடன் நிறைந்தது. மத கற்பனைகளின்படி இதன் வேரில் மா கங்காவின் வசம் உண்டு மற்றும் இதன் இலைகள், கொம்புகள் மற்றும் பழங்களில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஷ் வசிக்கிறார்கள். இதனால் இதை மத அனுஷ்டானங்களில் பயன்படுத்துவது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது. அப்பாமார்க் செடியை பணம் பெறுவதற்காக பயன்படுத்த விரும்பினால் இதற்கான ஒரு சிறப்பு வழிமுறை உண்டு. 1. முதலில் செடியை முழு பக்தியுடன் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் மற்றும் நல்ல முறையில் சுத்தம் செய்யுங்கள். 2. பின்னர் அதன் வேரை சிவப்பு துணியில் மடித்து உங்கள் பூஜை இடத்தில் நிறுவுங்கள். 3. தீபம் ஏற்றி பகவான் விஷ்ணுவையும் மாதா லக்ஷ்மியையும் நினைத்து ஓம் மகாலட்சுமியை நம மந்திரத்தை 11 முறை ஜாபம் செய்யுங்கள். இதனால் மாதா லக்ஷ்மியின் கிருபை பெற முடியும் மற்றும் நிதி பிரச்சினைகள் நீங்கிவிடும். இந்த செடியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கங்காஜலால் தண்ணீர் ஊற்றி பூஜை செய்ய வேண்டும் மற்றும் மாதா லக்ஷ்மி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வசிக்க என பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதை செய்வதால் வீட்டின் நிதிநிலை மேம்படும், பண ஓட்டம் அதிகரிக்கும் மற்றும் வாழ்க்கையில் நிலைத்தன்மை உருவாகும். மேலும் வீட்டில் சாந்தி, அமைதி மற்றும் செல்வம் நிலைத்திருக்க விரும்பினால் குருவாரத்தன்று வாழை மரத்தின் பூஜை செய்வதும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. அந்த நாளில் வாழை மரத்தின் கீழ் தீபம் ஏற்றி நீர் அர்ப்பணித்தால் பகவான் விஷ்ணு திருப்தி அடைவார் மற்றும் இந்த நாளில் மஞ்சள் நிற உடைகள் அணியும் போது நேர்மறை சக்தி அதிகரிக்கும் மற்றும் அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் கல்வி, தொழில் அல்லது வணிகத்தில் முன்னேற விரும்பினால் குருவாரத்தன்று பகவான் விஷ்ணுவின் முறையாக பூஜை செய்து அவருக்கு மஞ்சள் பூக்கள் மற்றும் கடலை பருப்பு அர்ப்பணிக்க வேண்டும். குருவாரத்தில் செய்யப்படும் இவ்வாறு வழிமுறைகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் வெற்றியை கொண்டுவர உதவும்.